எந்த பிசினஸ் இருந்தாலுமே லாஸ் இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எந்த பிசினஸ் எடுத்தாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய சேல்ஸ் வரும். நிறைய சேல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால சேலரி கொடுக்க முடியும், கரண்ட் பில் கட்ட முடியும், வாடகை கொடுக்க முடியும். அது மிச்சம் மீதி இருக்கிறது நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்மியாக வராங்க, சேல்ஸ் பெருசாக கிடைக்கல அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் லாஸ். ஏன்னா கையிலேருந்து வாடகை போகும், கையிலேருந்து சம்பளம் போகும், கையிலேருந்து கரண்ட் பில் போகும். பட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். இதனால் வரைக்குமே இந்த 10 வருஷத்துல மோர் தென் 1,10,00,000 நான் இந்த பிசினஸ்ல நான் சம்பாதிச்சாச்சு. எனக்கு இந்த பிசினஸ்ல அப்பும் இருந்திருக்கு, டவுனும் இருக்கு. டவுன் இருந்த டைம்ல நான் ஃபிஜிகார்ட்ல ஒர்க் பண்ற எந்த ஸ்டாஃபுக்கும் நான் சேலரி கொடுத்தது கிடையாது. ஃபிஜிகார்ட்ல வர எந்த ப்ராடக்ட்டுக்குமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. ஃபிஜிகார்ட்டோட ஆஃபீஸ், வேர் ஹவுஸ் எதுக்குமே நான் வாடகை கொடுத்தது கிடையாது, ஒரு கரண்ட் பில் கட்டினது கிடையாது. ஸோ பிஸ்னஸ் டவுன் ஆன டைம்ல எதுவும் பண்ணது கிடையாது. பிஸ்னஸ் எல்லாம் அப்பில் இருந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு வாடகை கொடுத்தது கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ மை டியர் பீப்புள், ஒரு பிஸ்னஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த பிஸ்னஸோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸே இல்லாம, இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம இந்த உலகத்துல நம்ம நாட்டுல ஒருத்தனால பிசினஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற the one and only option தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். மை டியர் பீப்புள்.